Hi friends, welcome to Rayyan Kitchen. என்ன friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rayyan Kitchen நீங்க first time பார்க்கறதா ரெட் கலர்ல subscribe இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா all in notification கொடுத்துருங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஈஸியா பார்த்தலாம். இன்னைக்கு life cycle of butterfly தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போய் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம Rayyan Kitchenல நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் என்னன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் a butterfly தான் फ्रेंड्स. இது என் பொண்ணோட ப்ராஜெக்ட் வர்க். நான் இந்த ப்ராஜெக்ட் வர்க்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவளுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிருப்பேன். ஃபுல்லா வந்து நான் பண்ண மாட்டேன். அவளை வந்து இன்வால்வ் பண்ணி தான் நம்ம பண்ண வைக்கணும். அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் फ्रेंड्स எப்பவுமே நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கிற ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ண கூடாது. அவங்கள தான் முழுக்க பண்ண வைக்கணும். நம்ம ஹெல்ப் பண்ணணும். Rayyan Kitchenல நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स. வாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா முழுக்க வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். பாருங்க फ्रेंड्स. ட்ரீயோட பிக்சரை நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணனுங்க. அதுக்காக கார்ட்போர்டு அதாவது அட்டைப்பெட்டி பாக்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு பீஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல நம்ம குட்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா சி கர்வ், டி கர்வ் இதெல்லாம் போட தெரியும்னா அவங்களே சொல்லி ட்ரீயோட பிக்சரை வரைய சொல்லிடலாம். அப்படி அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ட்ரீ வரைஞ்சு கொடுத்து அதுக்கு மேல வரைகிறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம தான் செஞ்சோன்றது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நம்ம வந்து அடுத்தவங்க ஹெல்ப்பை வந்து தேடி நிக்கணும். ஒரு பொருள் வரையணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா மற்றவங்க ஹெல்ப் இல்லாம நம்மளே செய்ய முடியும்ன்றத அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பழக்கணும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உன்னோட ப்ராஜெக்டை நீயே பண்ணலாம்ன்றத நம்ம குட்டீஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களோட ப்ராஜெக்டை அவங்க அழகா பண்றாங்களோ அசிங்கமா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுங்க. அப்போ வந்து அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல்ல நமக்கு வந்து ப்ராஜெக்ட் எதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம குட்டீஸ் பண்ணி அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம குட்டீஸோட ப்ராஜெக்டை நம்மளே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம குட்டீஸ் பண்ணுறப்ப சிசர் யூஸ் பண்ணுற இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம தான் யூஸ் பண்ணணும். அவங்கள யூஸ் பண்ண விட்டுறாதீங்க. நானே எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறேன்னு கொஞ்சம் தப்பா நறுக்கிட்டாலோ இல்லை அவங்க கையில் ஏதாவது சிசர் பட்டுட்டாலோ நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு வந்து சிசர் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்தணும். அந்த ஹெல்ப்பெல்லாம் நம்ம பண்ணலாங்க. இப்போ நம்மளோட ட்ரீயோட பிக்சர் பார்த்தீங்கன்னா 2 வெட்டி வச்சுக்கலாம் ஒரே மாதிரி ஷேப்பில். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரீ கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கிரீன் கலர் ஷீட்டு இல்லை வந்து ஒயிட் கலர் ஷீட்டு அப்ளை பண்ணிட்டு கூட மேலே பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் ஷீட்டே வந்து ஒட்ட சொல்ல போகிறேன். ஃபுல்லாக சுற்றி வந்து ஃபெவிகால் எப்படி அப்ளை பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ண வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஷீட் எப்படி ஒட்டணுன்றத குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஷீட்டை நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பேக் அண்ட் ஃப்ரண்டில் நல்லா வந்து ஃபுல்லாகவே ஒட்டிட முடியும். 2 சைடும் நல்லா வந்து கிரீன் கலர் லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நல்லா வந்து தடவி விட்டு எல்லா சைடும் நல்லா ஷீட்டை வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம குட்டி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 2 ட்ரீலையுமே டபுள் சைடு வந்து கிரீன் கலர் ஷீட் ஒட்டணும். அதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணி மேலே ஷீட் ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட டர்ன் தாங்க. இப்போ வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து சிசர் கொடுக்காம நம்மளே வந்து நம்ம குட்டீஸ்க்கு கட் பண்ணி கொடுத்துலாம். ட்ரீயோட ஷேப்பை அழகாக வந்து நம்ம வரைஞ்சிருக்காங்க. அதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ட்ரீ சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம குட்டீஸ்க்கு ஃபெவிகால் கொடுக்கறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபெவிகால் போயிடும். அதே மாதிரி க்ளூ கன்னாக இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்கள வந்து தொட விடாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த க்ரீன் கலர் ஷீட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் A4 ஷீட்டை ஒட்டிட்டு கூட நம்ம மேலே வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ட்ரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மரத்தில் ப்ரௌன் கலரில் தாங்க இருக்கும் கீழே தண்டு பகுதி. அதுக்காக நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே A4 ஷீட் தான் நான் ஒட்ட போகிறேன். அப்போ வந்து ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் ஷீட் இருந்தால் ப்ரௌன் கலர் ஷீட்டை டேரெக்டாகவே ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து A4 ஷீட்டை மேலே ஒட்டிடலாம். ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அழகாக வந்து கவர் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து A4 ஷீட் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட மரம் வந்து ரொம்ப வளையுது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஐஸ்டிக் வந்து 2 ஐஸ்டிக் உள்ளே வச்சுட்டு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். இன்னொரு பீஸ் வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிடுவோம். நம்மளோட மரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்காக வந்து ஒரு 4 ஐஸ்டிக்கை உள்ளே வச்சு நல்லா வந்து ஒட்டியும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து மேலே ஒயிட் ஷீட்டை அப்ளை பண்ணிடலாம். பார்த்துனது ஒட்டு திருப்போம். வெயிட் பண்ணுடா பாப்பா.
இப்போ நம்மளோட ட்ரீ ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அழகாக இருக்குது. நம்மளோட மரப்பகுதிக்கு ப்ரௌன் கலர் தேவை. அதுக்காக நான் அக்ரிலிக் பெயிண்டில் ப்ளூ, எல்லோ, ரெட் மூணுமே வந்து ஒரே அளவாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலர் கிடைச்சிடும். ப்ளூவை வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனு, அதே மாதிரி எல்லோவை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கிடைக்குங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்மளோட மரப்பகுதி எல்லாத்துக்குமே நம்ம குட்டீஸை விட்டு பெயிண்ட் பண்ண வச்சிடலாம். நம்ம குட்டீஸ்க்கு தான் பெயிண்டிங் சூப்பராக ஆரம்பிங்க, அதனால ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. நம்மளோட மரப்பகுதி நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா காஞ்சிரட்டும் ஒரு 10 நிமிஷம். நம்மளோட ட்ரீ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரீயில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக ஒரு A4 ஷீட்டை நான் 4ஆக மடிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 4 பீஸ் கிடச்சிரும். 4 பக்கமும் அழகாக விட்டா ரெடியாக இருக்குங்க. இப்போ மேலே லீஃப் இருக்கிற பக்கத்தில் நம்ம கம் அப்ளை பண்ண சொல்லிடலாம். நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பீசஸ், அதை வந்து அதில் அப்படியே ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். அப்போ வந்து நம்ம பிக்சரில் வந்து மேலே லீஃப் ஓட்டுறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலே தூக்கி காட்டும். அதுக்காக தான் இப்போ நான் நல்லா வந்து 4 சைடுமே நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம குட்டீஸ்க்கு கம் அப்ளை பண்ணுறப்பலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவங்க மொத்தமாக கம்மை ஒரே சைடாக போட்டுருவாங்க. நம்ம பேப்பர் வச்சு இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ எல்லா சைடுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மரம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் ஐஸ் ஸ்டிக் வச்சு ஒட்டியிருக்கோம்ல அந்த மரத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொன்றில் வந்து ஐஸ் ஸ்டிக் இல்லாமல் இருக்கும். அதில் நான் ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து மரம் நம்ம கட் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒரே ஷேப்பாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணி ஒட்டணும்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. நம்ம மரத்தில் ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி 2 பீஸ் ஆக்கி வச்சுருக்கோம். அதை இன்னொரு மரத்தில் நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் நமக்கு ஒட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு. அதில் வந்து ஒட்டுறப்ப ரொம்ப டைம் வந்து செலவாகும். அதுக்காக நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒட்டி காட்டிடுறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அந்த ஃபெவிகால் காயிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். க்ளூ கன்னுனா ஈஸியாக இருக்கும். உங்கள் குட்டீஸ் கூட க்ளூ கன்னை வந்து யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவங்கள யூஸ் பண்ண விடாதீங்க. இப்போ நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி 4 சைடும் நல்லா ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட மரம் நல்லா நிக்கிற மாதிரி ஷேப்பாக வந்துடும். இப்போ வந்து 3D அந்த டைப்ல இருக்கு. நமக்கு மரம் வந்து அழகா வந்து நிக்கிற மாதிரி ஷேப் சூப்பராக கிடைச்சிருச்சு ஈஸியாக. லீஃப் டிசைன்ஸ் வெட்டுறதுக்காக நான் வந்து கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஷீட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என் லீஃபோட பிக்சர் வரைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்னோட பொண்ணை ட்ரா பண்ண சொல்கிறேன். ஏன்னா கிளிட்டர் ஷீட்டில் வந்து அவங்க வரைகிறப்ப பென்சில் உள்ளே குத்திட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இரேஸ் பண்ணுறேன்னு சொல்லி எதாவது பண்ணிவிடுவாங்க. அதனால தான் நான் வரைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து என்னோட பொண்ணை வந்து வரைய சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா டார்க் வரைஞ்சிட்டு ஒரு 4 லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 லீஃப் மட்டும் வேறு வேறு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரீ சூப்பராக செஞ்சு காஞ்சிக்கிருக்கு. அடுத்து சின்ன சின்ன பொருள் தாங்க செய்ய போகிறோம். மெயினாகவே இப்போ தாங்க செய்யவே போகிறோம். நம்மளோட பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் தான் பார்க்குறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம குட்டீஸ்க்கு வரைய தெரியும்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களே வரைய சொல்லுங்கள். அப்படி அவங்களுக்கு வரைய தெரியலன்னா நீங்கள் வரைஞ்சி கொடுத்து அதுக்கு மேலே ஷேட் பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து வரைய தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு அவளே வரைஞ்சிட்டா. வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கலர் ஸ்கெட்சில் கொடுக்கணும், அடுத்து கிரையான்ஸ் பண்ணணும்னு ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்மளோட குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங் நல்லாவே பழகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா பிக்சருமே வரைவாங்க. அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா வரைஞ்சிட்டு அவுட்லைனும் பார்த்திங்கன்னா பிளாக்ல கொடுத்துட்டேன். இப்போ எங்களோட பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா பிங்க் வித் ப்ரௌன் காம்பினேஷனில் தான் என்னோட பொண்ணு கொடுக்க போகிறா. நான் அவள்கிட்ட கேட்டதுக்கு பிங்க் வித் ப்ரௌன் சொன்னான். அதனால் அவள் கலருக்கே நான் விட்டுட்டேன். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரே பட்டர்ஃப்ளைக்கு வந்து அடிக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. பட்டர்ஃப்ளை வந்து எல்லா கலர்ஸ்லையுமே நமக்கு இருக்கும். அதனால் இந்த கலர்ஸ் வேணால் அடித்தாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பிங்க் கலர் நல்லா ஃபுல்லாக வந்து அடித்ததுக்கப்புறமா நம்ம அழகாக பட்டர்ஃப்ளையை கட் பண்ணி நம்ம குட்டீஸ்கிட்ட கொடுத்துடலாம். வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரத்தோட கிளைகள் படுறதுக்கு நான் இன்றைக்கி லாலிபப் ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட லாலிபப் ஸ்டிக் இல்லைன்னா பட்ஸ் இருக்குல்ல, அந்த பட்ஸில் அந்த ஸ்பாஞ்ச் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு 2 பட்ஸ் வந்து சேர்த்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு A4 ஷீட்டில் நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த லாலிபப் ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்டிக் அழகாக கிடச்சிடும்.
பாருங்க फ्रेंड्स அதுக்கு அப்புறமா நம்ம பெயிண்ட் வந்து பிரவுன் கலர் பண்ணிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த கிளைகள் மாதிரியே ஒரிஜினலா இருக்கும் फ्रेंड्स இப்படி நான் ரோல் பண்ணி நம்ம அந்த லாலிபாப் ஸ்டிக்ல வந்து பேப்பர் ஒட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதுல நம்ம வந்து பிரவுன் கலர் வந்து ஆல்ரெடி mix பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அத வந்து பெயிண்ட் பண்ணிரலாங்க அந்த ஸ்டிக்ல நம்ம குட்டீஸ் வந்து கை வைக்காம இருக்க கீழ வந்து டூத் பிக் வந்து அந்த குச்சியோட பேக் சைடு சொருகிட்டீங்கன்னா அழகா ரோல் பண்ணி அடிக்க ஈஸியா இருக்கும் பெயிண்ட் பண்ணிரலாம் இப்போ பெயிண்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க நாலு குச்சிகளுக்குமே நம்ம பிரவுன் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டா சூப்பரா இருக்குங்க பேப்பர் ஒட்டறப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க கசங்கி இருக்கும் மரக்கிளைகள் நெளிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால தான் ஒயிட் ஷீட் ஒட்டறோம் மரக்கிளைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதுல இலைகளை வந்து ஒட்டணும் அதுக்காக நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிரலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினா தான் உடனே வந்து காயும் இல்லன்னா ஃபெவிகால் யூஸ் பண்றப்ப நம்ம அதை புடிச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப லேட் ஆகுங்க நாலு ஸ்டிக்லயுமே நம்ம வந்து மரக்கிளைகள் ஒட்டிட்டு அடுத்து பியூப்பா எப்படி செட் பண்ணலாம் எக் எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स பட்டர்ஃப்ளையோட எக் தாங்க அடுத்து ஒட்ட போறோம் நான் அதுக்காக உளுந்து தான் யூஸ் பண்றேன் உளுந்து வந்து அழகா குட்டி குட்டியா எக் மாதிரியே இருக்கும் அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா தெர்மோகோல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் ஒயிட்டா தான் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமா க்ளூ வந்து லீஃப்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம குட்டீஸை விட்டு அழகா அந்த எக் எல்லாத்தையுமே ஒரு 10 எக் கிட்ட நான் அடுக்க சொல்லிடுறேன் அப்படி அடுக்கிட்டா நம்மளோட எக் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து அழகா வந்து லீஃப்ல எக் வந்து போட்ட மாதிரியே சூப்பரா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பியூப்பா செய்யறதுக்கு நான் ட்ரெஸ்ஸிங் கிளாத் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன் கொஞ்சமா கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு உள்ள வந்து ஸ்பாஞ்ச் இருக்கணும் அதுக்காக பஞ்சும் மெடிக்கல்ல யூஸ் பண்றதாங்க அந்த பஞ்சையும் எடுத்து நல்லா குட்டியா ரவுண்ட் ஷேப்ல உருட்டிடணும் பஞ்சை உருட்டிட்டு நம்மளோட கிளாத்ல கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பஞ்சை மேல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட பியூப்பா சூப்பரா ரெடி ஆயிருங்க அந்த பட்டர்ஃப்ளை வந்து பியூப்பா கட்டின மாதிரியே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்மளோட பியூப்பா பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் அதை வந்து மரக்கிளைகள்ல அழகா செட் பண்ணிட்டா ஒரிஜினல் பியூப்பா மாதிரியே இருக்குங்க அதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி மரக்கிளைகள்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு பியூப்பாவை செட் பண்ணிடுறேன் இப்ப பாருங்க நம்மளோட ஸ்டிக்ல அழகா பியூப்பா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா நம்ம வந்து கிளே யூஸ் பண்ணி கேட்டர்பில்லர் ஈஸியா செஞ்சிடலாம் கேட்டர்பில்லர் செய்யறதுக்கு நான் லைட் கிரீன் கலர் தான் எடுத்திருக்கேன் ஒரு 4-5 குட்டியா பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிங்க் கலரும் பால் உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கேட்டர்பில்லர் பாத்தீங்கன்னா லீஃப்ல தலைகீழா தான் தொங்கும் நான் இதுல ஒட்டுறப்ப மேல் வாக்குல ஹெட் வச்சு ஒட்டிட்டேன் அப்புறமா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதை வந்து வீடியோல காட்டல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி கேட்டர்பில்லர் கீழே அதாவது லீஃபோட அடிப்பகுதியில தான் ஹெட் இருக்கும் அது மாதிரி செஞ்சு ஒட்டிருங்க இப்போ நம்மளோட கேட்டர்பில்லருக்கு அழகா மீசையும் வச்சிடலாம் அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ள அந்த மீசையும் வச்சு செட் பண்ணிடலாங்க செட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து எப்படி வந்து ட்ரீல செட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கேட்டர்பில்லர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது நான் வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்டா நம்மளோட மரத்துல நம்ம செட் பண்ண போறது மரக்கிளைகள் தான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண போறோம் மரக்கிளைகள் செட் பண்ணதும் பட்டர்ஃப்ளை வந்து அந்த மரக்கிளைகள்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி செட் பண்ணணுங்க அதனால க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு நான் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டணும் அப்பதான் வந்து ஒட்ட முடியும் நம்ம குட்டீஸை வந்து எப்படி நம்ம ஒட்டுறோம்னு மட்டும் காட்டுங்க அவங்கள வந்து யூஸ் பண்ண வச்சிடாதீங்க இப்போ பட்டர்ஃப்ளையும் நான் ஒட்டிட்டு அடுத்ததான் எக் பட்டர்ஃப்ளை வந்து இலைகள்ல வந்து எக் வந்து இடுற மாதிரி நான் ஒட்ட போறேன் நம்ம ஏற்கனவே இலைகள்ல வந்து உளுந்தை யூஸ் பண்ணி முட்டைகள் எல்லாமே செட் பண்ணி காய வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணிட வேண்டியதாங்க இப்போ பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா அழகா இலைகள்ல முட்டைகள் இட்டுச்சு நம்மளுக்கு பார்த்தாலே சூப்பரா தெரியும் கொஞ்சமா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டா அழகா ஸ்டிஃபா நின்றுக்கும் இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை எக் வந்து இலைகள்ல வந்து போட்டது சூப்பரா இருக்கு ட்ரீல அடுத்து எக்ல இருந்து கேட்டர்பில்லர் தாங்க வரும் அதுக்காக கேட்டர்பில்லர் நான் ஒட்டிடுறேன் இதுல பாத்தீங்கன்னா கேட்டர்பில்லரோட ஹெட் வந்து நான் மேல வந்து ஒட்டின மாதிரி காட்டியிருப்பேன் ஆனா வந்து கேட்டர்பில்லர் எப்பவுமே இலையில வந்து தலைகீழா தான் தூங்குன்னு சொல்லுவாங்க அதனால ஹெட்டை மாத்தி ஒட்டிட்டேன் அடுத்து நம்ம பியூப்பா கேட்டர்பில்லர் வந்து பியூப்பா வந்து கட்டுல அந்த பியூப்பா வந்து ஒட்டிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் சூப்பரா ஒரு ட்ரீலயே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே ஈஸி தான் நம்ம குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்தா அவங்க நல்லாவே புரிஞ்சுட்டு சொல்லி கொடுக்க அழகா செஞ்சிடுவாங்க இப்படி செய்யறப்ப அவங்கள்ட்ட எப்ப கேட்டாலும் அந்த லைஃப் சைக்கிள் பட்டர்ஃப்ளை வந்து சூப்பரா சொல்லுவாங்க நம்மளோட லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை ட்ரீ வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அந்த ட்ரீக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அதுக்காக வந்து ஒரு கார்ட்போர்ட்ல பிளேட் சின்னதா பிளேட் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதை வந்து 2 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்ல கனமா இருக்கும்ல அதுல வந்து A4 ஷீட் க்ளூ யூஸ் பண்ணி A4 ஷீட் ஒட்டிட்டா ஸ்டாண்ட் சூப்பரா ரெடி ஆயிரும் அதுல நம்ம குட்டீஸோட
குட்டீஸோட நேம் எழுதுனா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளோட ட்ரீயில் நல்லா ஹாட் க்ளூ வந்து 4 சைடும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒயிட் கலரில் போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம ட்ரீயை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக 4 சைடும் நல்லா வந்து ஹாட் க்ளூவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து சூப்பராக நிற்கும். இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் ட்ரீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ நான் ஹாட் க்ளூ வந்து எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிடுறேன். அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளையோட நேம் ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஒரு சார்ட்டில் குட்டியாக எழுதி நான் அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்ததாக எக்கு தான் ரெண்டாவது நம்ம எழுதியிருக்கிறது. எக்குக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் வரும். அதோட நேமும் நான் வந்து சார்ட்டில் எழுதி ஒட்டியிருக்கேன். அடுத்து கேட்டர்பில்லர் வந்து பியூப்பாவாக கட்டுங்க. அதுதான் 4வது ஸ்டெப்பு. பார்த்திங்கன்னா பியூப்பாவோட நேமும் எழுதியாச்சு. அடுத்ததாக பியூப்பாலேருந்து நம்மளோட ஸ்வீட் பட்டர்ஃப்ளை ரெடி ஆகி சூப்பராக வந்துருச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டீஸோட ப்ராஜெக்ட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் ய பட்டர்ஃப்ளை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு ட்ரீல அழகாக வந்து பட்டர்ஃப்ளை வந்து எப்படி எக்கு போடும், கேட்டர்பில்லர்ல வந்து பியூப்பா எப்படி கட்டும், எல்லாமே நம்ம ஒரு ட்ரீல ஈஸியாக நம்ம குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை அவங்களே பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக்க ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. அதை வந்து நம்ம வந்து தடுக்காமல் அவங்களுக்கு கற்றுக்க வந்து செய்யணும். அப்படி செய்கிறப்ப அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே செய்கிறப்ப நல்லா வந்து புரிஞ்சுட்டு செய்வாங்க. ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நானும் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குட்டீஸோட சேர்ந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லைஃப் சைக்கிள் ஆஃப் ய பட்டர்ஃப்ளை சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் குட்டீஸோட சேர்ந்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரயான் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம ரயான் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.